சதீஷுக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லைங்க. ஸோ எப்படி ஞாபகப்படுத்தும்? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு மார்னிங்லேருந்தே விலாக் எடுத்துகிட்டு இருக்கேன். நான் இப்போ தான் ரெடி ஆகிட்டுருக்கேன் இன்னைக்கு டேக்கு. இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டே. ஸோ என்னென்னு நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் எனக்கு வந்து நிறைய பேர் வாழ்த்து தெரிவித்து இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க. இன்னைக்கு January 7th. இன்னைக்கு எங்களோட லவ் ஆனிவர்சரி 20 years ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் இன்னும் இயரை கூட கால்குலேட் பண்ணல. பாருங்கள், 20 21 ஏதோ ஒன்று அபோவ் 20 தான். ஸோ எங்களோட லவ் ஆனிவர்சரினா நானும் சதீஷும் லவ் பண்ண ஆரம்பித்து லவ் ப்ரப்போஸ் பண்ண டே. ஸோ அது வந்து எனக்கு ஆக்சுவலி என்னோட வெட்டிங் ஆனிவர்சரியை விட ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டே. ஸோ இன்றைக்கி தான் அது. ஆனால் சதீஷுக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லைங்க. ஏன்னா எனக்கு வந்து அது தெரியுது. பிகாஸ் அவன் டோட்டலாக மறந்தாச்சு. அதனால இன்றைக்கி நம்ம வந்து அவனை சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் நான். நான் என்ன பண்ண போகிறேன்னா, காலையிலேருந்தே கொஞ்சம் ஹிண்ட் கொடுக்க போகிறேன். ப்ராபப்ளி அவன் கண்டுபிடிச்சிடுவான். அண்ட் ஈவினிங்க்கு மேலே இன்றைக்கி வந்து யூஸ்வலாக கேக் தான் பண்ணுவேன். பட் இன்றைக்கி ஹல்வா பண்ணலான் இருக்கேன். ஏதாவது ஒரு ஹல்வா பண்ணி, ஏன்னா சதீஷ்க்கு ஹல்வா ரொம்ப பிடிக்குமா, முடிஞ்ச வரைக்கும் கேரட் ஹல்வா தான் பண்ணலான் இருக்கேன். ஸோ கேரட் ஹல்வா பண்ணி கேண்டில் வச்சு பசங்களும் நானும் போய் சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஏன்னா சதீஷ்க்கு சுத்தமாக ஐடியா இல்லை, சுத்தமாக ஞாபகம் இல்லை. அதனால் இன்றைக்கி இதுதான் பிளான். அண்ட் டின்னருக்கு வந்து அவங்க என்கிட்ட வந்து ரொம்ப நாளாக ஒனிகிரி செஞ்சுதா அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. கொரியாவிலேருந்து அது அவங்களோட ஃபேவரட் ஆகிடுச்சு. அதனால் அதுதான் இன்றைக்கி டின்னருக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க டே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரெடி ஆகிடுவோம். ஸோ வின்டர்னால பார்த்தீங்கன்னா ஸ்கின்னு பயங்கர ட்ரை ஆகிட்டே இருக்குது. அதனால் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு மாய்ஸ்சரைசிங் போட வந்து மிஸ் பண்ணவே மாட்டேன். ஏன்னா இங்கெல்லாம் எனக்கு ட்ரை ஆகுது. வெறும் மாய்ஸ்சரைசர் மட்டும்தான் போட போகிறேன். ரெடி ஆகிட்டு இருக்கேன், நான் வந்துட்டேன். ஸோ நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அ ரெகுலர் பேபி மாய்ஸ்சரைசர், ஜான்சன்ஸ் அண்ட் ஜான்சன்ஸ் பிராண்டில் உள்ளது. இதான் வந்துட்டேன். Yes. Awesome. Okay. ஸோ வாங்க இன்னைக்கு டேயை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ லன்ச் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். டிஷ்வாஷர்லேருந்து பாத்திரம்லாம் வெளியே எடுத்து வச்சாச்சு. இனி வந்து இதை உள்ளே எடுத்து வைக்கணும். என்னது மசாலா எல்லாமே நாங்கள் பேக் பண்ணி ஸ்டோர் பண்ணுறது. ஸோ அதை வந்து ஒவ்வொரு பேட்ச் பண்ணி முடித்ததுக்கப்புறமும் நீட்டாக வாஷ் பண்ணி கமத்தி வச்சுருவோம். ஸோ அது இருக்குது. மைனி தான் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே நான் லன்ச் வந்து இன்றைக்கி என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, கத்திரிக்காய் பொரியல், தயிர் சாதம், கத்திரிக்காய் பொரியல், கூடவே வந்து இது இருக்குது தவணைப்பொடி. ஸோ இது அம்மா கொடுத்த தவணைப்பொடி இருக்குது. இது தயிர் சாதத்துக்கு ஆக்சுவலி தவணைப்பொடி ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், ஸோ கத்திரிக்காய் பொரியல் ரெடி, குக்கர் அணைச்சாச்சு. இன்றைக்கி ஹல்வா பண்ண போகிறேன்னு சொன்னேன்ல, அதுக்கு வந்து கேரட் மட்டும் இல்லை, என்கிட்ட கேரட் 3 தான் இருந்துச்சு, பீட்ரூட் 4 இருந்துச்சா. ஸோ ரெண்டுமே மிக்ஸ்டு பண்ணி நம்ம ஹல்வா பண்ணிக்கலாம் அப்படின்னு. பிகாஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். பீட்ரூட் ஹல்வா தனியாகவே சூப்பராக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, சதீஷ்ட வந்து ஒரு இது மாதிரி உன்னை வந்து தூண்டி விடுவோம். ஞாபகப்படுத்த ட்ரை பண்ணி பார்ப்போம். அவங்க வந்து அங்கேருந்து நம்மளோட ஆர்டர்ஸை வந்து பேக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ போகலாம். ஸோ எப்படி ஞாபகப்படுத்தேன்னு யோசிச்சுட்ருக்கேன். மேபி இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஏதாவது ஸ்பெஷல் ஈவெண்ட்டுக்கு ரெடியாக இருக்கனா அப்படின்னு கேட்கலான் இருக்கேன். ஏன்னா இந்த ட்ரெஸ் வந்து கொஞ்சம் ட்ரெஸ்அப் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. பார்த்துட்டு
அப்படியாவது ஞாபகம் வருதான்னு பார்ப்போம். ஓகே, போலாமா? ஹலோ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு ஆர்டர் கொஞ்சம் கூடையோ? எவ்வளோ ஆர்டர்ஸ் வந்திருக்கு இன்னைக்கு? 130 ஆர்டர்ஸ் தான் அவங்க இருந்து பேக் பண்ணிட்டு இருக்காங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ரெஸ்லிங்கா பார்த்துட்டு இருக்க? இன்னுமா பார்த்துட்டு இருக்க? ஸோ நாங்கள் கல்யாணம் கழிஞ்ச புதுசில் நானும் சதீஷ் கூட இருந்து ரெஸ்லிங் பார்ப்பேன். என்னைய பார்க்க வச்சதே இவர் தான். நீங்களில் எத்தனை பேர், உங்களில் எத்தனை பேர் இன்னும் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க. இது யார் இப்போ ஃபைட்டு பண்ணுறது? பழைய எபிசோடா புதுசா? ஓஹோ, ஓ சரி சரி. என் ட்ரெஸ் எப்படி இருக்குடா? நல்லா கிளம்பியிருக்கண்ணா. ஏதாவது ஸ்பெஷல் ஈவெண்ட்டுக்கு கிளம்பி இருக்கிறது மாதிரி இருக்கா? அப்படி இல்லையா? சரி, ஆனால் அதுக்கு தான் கிளம்பியிருக்கேன். பார்ப்போம். ஓ எக்ஸ்பிரஷன் படப்படலாம் நீங்கள் பேக் பண்ணீங்க. டக்கு டக்குன்னு முடிச்சிருவீங்க. பேக்கிங்கில் சதீஷ் எக்ஸ்பர்ட். அண்ட் இந்த டைமில் சொல்லிக்கிறேன், நான் இதை ஆக்சுவலி நிறைய என்னோடய விலாகில் பெருசாக நான் ரொம்ப சொன்னதில்லை. நிறைய பேர் எனக்கு மெசேஜுமே அனுப்புவாங்க. நாங்கள் வந்து ஹெல்த் மிக்ஸ் அண்ட் மசாலா பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் நான் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன். அப்படி தானே சதீஷ்? எஸ். ஓகே, நம்ம இப்போ வந்து கண்டினியூ பண்ணலாம் குக்கிங்கை. கண்டுக்க கூட இல்லை, சுத்தமாக கண்டுக்கல. ஓகே, நம்ம இப்போ ஹல்வா ரெடி பண்ணிடலாம். மேபி ஹல்வா பண்ணும்போது கூட அவங்க வந்து என்ன பண்ணுற, எதுக்கு பண்ணுற அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கலாம். பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து நம்மளோட கேரட் அண்ட் பீட்ரூட் ஹல்வா பண்ணிடலாம். ஒரு பேனை வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கேன். பீட்ரூட்டும் கேரட்டையும் துருவி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிடலாம். கேரட் அண்ட் பீட்ரூட் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை அட்லீஸ்ட் ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நீங்கள் நல்லா அந்த நெய்யில் வந்து வதக்கி விடணும். ஏன்னா வந்து கேரட் கூட பிரச்சனை இல்லை, பீட்ரூட்டுக்கு வந்து ஒரு ரா ஸ்மெல் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து நம்மளோட கேரட் அண்ட் பீட்ரூட் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு, வாசனை வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இதில் பால் விட போகிறேன். நான் வந்து ஒரு 600 ml பால் விடுறேங்க. நான் வந்து எப்போவுமே ஜாஸ்தியாக தான் விடுவேன். ஏன்னா அந்த பால் வற்றி வரும்போது அது வந்து அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும் நம்மளோட கேரட் ஹல்வாக்கு. அதனால் இதுக்குமே வந்து ஒரு 600 ml கிட்ட பால் ஊற்றிருக்கேன். நீங்கள் இன்னுமே இருந்தால் கூட 1 லிட்டர் வரைக்குமே ஊற்றலாம். ஸோ நம்மளோட பால் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நீங்கள் இடையில ஓப்பன் பண்ணி கிண்டி இது வந்து கம்ப்ளீட்டாக வேகட்டும் பால்லையே. பால் நல்லா ரெடியூஸ் ஆகிடுச்சு அண்ட் நம்மளோட வெஜிடபிளுமே குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம சுகர் ஆட் பண்ணலாம். ஆக்சுவலி நான் ரொம்ப ஆட் பண்ண மாட்டேன், ஓரளவுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஆட் பண்ணோன்னா நீர்த்து வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து திக்காகணும். இப்போ நம்மளோட மிக்சர் வந்து கொஞ்சம் நல்லாவே திக்காயிடுச்சுங்க. நான் வந்து எனக்கு கொஞ்சம் டீப்பாட்டு கலர் வேணும் அப்படிங்கிறதுனால நான் இந்த ஆரஞ்சு ரெட் ஃபுட் கலர் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆட் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஸோ இப்போ இந்த அளவுக்கு திக்கானதுக்கப்புறம், அதாவது நம்ம போட்ட சுகர் வந்து நல்லா திக்காக ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம நெய் வந்து விட போகிறோம். ஒரு 1/4 கப் அளவுக்கு நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம கலந்து விட போகிறோம். ஒரு ஸ்பூன், ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் உங்களுக்கு ரொம்ப கூட தேவைப்படாது. நல்லா வரட்டி விட போகிறோம். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளேவரை நல்லா டீப்பாக்கும். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக சைடில் அது இந்த நெய் வந்து பிரிஞ்சு வரும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இப்போ அடுப்பை லோ பண்ணிட்டேன். லோ பண்ணி நம்ம ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் இதை குக் பண்ணுவோம். நல்ல கன்சிஸ்டன்சி திரண்டு க்ளீனாக வந்தாச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம நட்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் இங்கே வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலில் வால்நட்ஸ் தான் வந்து வச்சுருக்கேன். என்கிட்ட இப்போ அந்த நட்ஸ் தான் இருக்குது. அதனால் அந்த நெய்யோட, ஆயில்னு சொன்னேன், ஆக்சுவலி ஆயில் இல்லை நெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய்யில் நட்ஸை ஃப்ரை பண்ணி அதை ஆட் பண்ணி நல்லா இந்த நெய்யோடு ஆட் பண்ணி கலந்து விட்டுருங்க. ஒரு பிஞ்ச் சாஃப்ரான், இது ஆப்ஷனல் தான்.
நான் இன்றைக்கி ஸ்பெஷல் அக்கேஷனாக இருக்கிறதுனால அதுவும் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணலாம். பட் என்கிட்ட இந்த எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து வாயில் தட்டுப்படாது. நான் அடுப்பை அணைச்சாச்சு. இங்கே பாருங்கள், நம்மளோட கேரட் அண்ட் பீட்ரூட் ஹல்வா நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ நான் இந்த கிளாஸ் பவுலில் வந்து வச்சுருக்கேன். இது வந்து இதிலே வச்சு கூலாக விட போகிறேன். ஏன்னா வந்து ஒன்று இதில் கேண்டில் கொளுத்திடுவேன், அப்படி இல்லாட்டி இதை அன்மோல்ட் பண்ணி அதுக்கு மேலே வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும்னு ஒரு சின்ன சைஸ் இதில் வந்து வச்சுருக்கேன். சதீஷ் எனக்கு காப்பி ரைட் தரதுக்கு பிளான் பண்ணுவேன். பாட்டை குறைக்க விட மாட்டேன். குறைச்சிட்டேன். டேய், நீ நோட் பண்ணியா இந்த போன வருஷம் எவ்வளோ வேகமாக போச்சுன்னு? 2024 இந்த வருஷம் போகும். நமக்கு கல்யாணம் கழிஞ்சே எத்தனை வருஷம் ஆச்சு? எப்பா வயசாயிட்டோ. உனக்கு வயசாயிடுச்சு. உனக்கு ஆகலையா? அவ்வளோ வேகமாக போகுது இந்த வருஷம் 2024. எப்படி போச்சுன்னே தெரியல. ஆரம்பிச்சது தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. கடன்னு போயிடுச்சு பத்தியா. நமக்கே எத்தனையோ வருஷம் ஆயாச்சு கல்யாணம் கழிஞ்சு. சரி, நீ பிள்ளை இன்னைக்கு நீ கூப்பிட போவியா நான் போட்டா? நீ தான் போகணும். ஏன்? ஓகே. ஏன் அப்பா மகி கூட சண்டை போடுது? எனக்கு இஷ்டம் இல்ல. ஏன் காலையில உங்க கூட சண்டை போட்டுட்டு போனாலா? காலையில என்னத்த சண்டை போடுது? அப்பாட்ட போறா காலையிலயா? நீ அவளை ஏதாவது ஏசனியோ? நான் என்னத்த ஏசனேன்? அதுதான் கோவப்பட்டு காலையில இது ஸ்கூலுக்கு போகும்போது அந்த நோட் வாங்கி அடிச்சா அதனாலயா? மஹி காணும். மஹி சாயங்காலம் வாங்கிக்கலன்னு சொன்னேன். அவ்வளவுதான். சரி, இது ஏசதா. அதனால சத்தமா சொன்னேன். அதான். சரி, மன்னிச்சு விட்டுரு மஹிய. பொம்பளை பிள்ளையில பெத்தா மன்னிக்கணும், மறக்கணும். பிள்ளைய பெத்தாலே மன்னிக்கணும். அது என்னது பொம்பளை பிள்ளையில பெத்தா? மஹி மட்டும்தானே இருக்கா? ஆமா, மகா மட்டும்தான் இருக்கா. மஹி வந்து என் முடிய இழுத்துட்டு இருக்கா பின்னாடி இருந்து. மஹி அம்மாவுக்கு வலிக்குமக்கா. நானும் வளைச்சு கேமராவை கொண்டு போய் வீடியோ எடுத்துடலான்னு பார்த்தா வரமாட்டுக்கல. சிக்க மாட்டுக்கல. என்னையவா சொல்லுங்க? காலை ஒழுங்கா வைல. ஏன் நான் காலை ஒழுங்கா தான் வச்சிருக்கேன். இது யான் கார். நான் காலை எங்க வேணாலும் வைப்பேன். ஒழுங்கா வைப்பேன், மடக்கி வைப்பேன், நிமித்து வைப்பேன், காலை தூக்கி வைப்பேன். நீ மேல போறியா? வந்துட்டா மக்கி. யார் அது மேல போறேன்? அது ஒரு எலி மேல போறேன்னு சொல்லிக்கா. போ, வேண்டாம், போத வெயில். This is not a. அன்னைக்கு தானே பீச்சுக்கு போயிட்டு வரும்போது அப்பா சொன்னா இதுக்கு. சரி, ஓகே. இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு சதீஷோட ஃபேவரட் டிஷ். இது ஆக்சுவலி அவங்களுக்கு ரொம்ப நாளாகவே நான் செஞ்சு கொடுக்கேன்னு ப்ராமிஸ் பண்ண ஒரு டிஷ்ஷு, ஒனிகிரி. ஸோ நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது அஃப்கோர்ஸ் வெஜிடேரியன் டோஃபு ஒனிகிரி தான் பண்ண போகிறோம். அதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து ரைஸ் குக் பண்ணி வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி குக் பண்ணியிருக்கிறது வந்து ஷார்ட் கிரெயின் ரைஸ். இதை எப்படி குக் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து 1 part ரைஸ்க்கு ஒரு 1 1/2 ஷார்ட் கிரெயின் ரைஸ்க்கு வந்து 1.5 கப்பு தண்ணி ஊற்றி ஜஸ்ட் ரெகுலர் பாட்டில் குக் பண்ணி எடுத்திருக்கேன். இது அப்படி இருக்கட்டும். ஃபில்லிங்க்கு வந்து டோஃபு அதை வந்து க்ரம்பிள் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, வெங்காயம், இது வந்து செசமி ஆயில். நீங்கள் ரெகுலர் ஆயில் யூஸ் பண்ணலாம், ஒரு பிரச்சனை இல்லை. சோய் சாஸ், அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன், வினிகர், ரெட் சில்லி சாஸ், சால்ட்டு, பெப்பர், சுகர், அதுக்கப்புறம் மேனேஸ். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது ஜாப்பனீஸ் மேனேஸ் தான். ரெகுலர் மேனேஸ் ஓகே தான். அதுக்கப்புறமா இந்த ரெண்டும் வந்து அந்த ஒனிகிரி சைடில் கோட் பண்ணுறதுக்கு ஃபுரிகாக்கி சீசனிங் அப்படிங்கிறது. இது வந்து உங்களுக்கு அமேசானில் கிடைக்கும். இது வந்து பிளெண்ட் ஆஃப் ஸ்பைசஸும் சீவீட் இதுதான். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு. இதை நீங்கள் ரைஸில் கூட மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் டோஸ்டட் செசமி சீடு, எள்ளு இருக்குல்ல அது. ஸோ இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம ஃபில்லிங் ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயிலில் நம்ம டோஃபுவை நல்லா சியர் பண்ணி எடுத்துக்கணும். பிளாண்டாக இருக்கும், அதனால ஃபர்ஸ்ட் அதை கொஞ்சம் லைட் கோல்டன் ஆகிற வரைக்கும் பேன் சியர் பண்ணி எடுத்துடலாம். ஸோ டோஃபு லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டுடலாம். வெங்காயம், பச்சை மிளகா, சோய் சாஸ் ஆட் பண்ணிடுங்க.
இப்போ இதில் சால்ட், சுகர், பெப்பர் போட்டுடலாம். கொஞ்சம் வினிகரும் சேர்த்துருங்க. இப்போ ஃபைனலாக கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணிடுங்க. இது ஆப்ஷனல் தான். ஃப்ளேவர் டோஃபு ரெடி ஆயிடுச்சு. இந்த டோஃபு மிக்சருக்கு கொஞ்சம் க்ரீமினஸ் கொடுக்கறதுக்கு நான் மெயனீஸ் ஆட் பண்ணுறேன். ஒரு ஸ்பைசினஸ்க்கு ரெட் சில்லி சாஸு, கொஞ்சம் டோஸ்டட் எள்ளு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். டேஸ்ட் பார்த்து உங்களுக்கு எது தேவையோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டோஃபுக்கு பதில் சிக்கன், அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷு எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரைஸுக்கு உண்டான சீசனிங் சாஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து கொஞ்சம் மெரின் எடுத்திருக்கேன். நீங்கள் வினிகர் ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு, சுகர் 1 டீஸ்பூன். இது வந்து அந்த டோஸ்டட் செசமி ஆயில். ஸோ நம்மளோட சுஷி சாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒனிகிரியோட ரைஸுக்கு ஒரு பவுலில் எடுத்து மாற்றிடுவோம். பண்ணிடலாம். லேஸாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அதோட ஸ்டீம்ட் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒனிகிரி ஷேப் பண்ணிடலாம். சீசன் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த ரைஸ் எடுத்துக்கோங்க. நான் கையில் வந்து க்ளவுஸ் போட்டிருக்கேன், ஏன்னா வந்து அப்போ ஈஸியாக இருக்கும், ஒட்டாது உங்களுக்கு கையில். ரைஸ் எடுத்து ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. ஃபில்லிங் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக ரைஸை வச்சு கவர் பண்ணிக்கோங்க. பால் மாதிரி ஷேப் பண்ண போகிறோம். நீங்கள் இதை வந்து சின்ன போர்ஷன் பால் மாதிரி மட்டுமே ஷேப் பண்ணி சர்வ் பண்ணலாம். ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். ஒனிகிரினா ட்ரையாங்கிள். ஸோ 3 பக்கமும் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி நீங்கள் சுற்றி காம்பேக்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஷேப் பண்ணும்போது ஓகே, நம்மளோட ஒனிகிரி ஷேப் வந்துடுச்சு. இப்போ இதை நீங்கள் இப்படியே சர்வ் பண்ணலாம், இல்லாட்டி ஒரு பேப்பர் நோரி இருக்குல்ல, சீவீடை மேலே வச்சு சர்வ் பண்ணலாம். அதுதான் ஆத்தென்டிக் ஃபுரிகாக்கி சீசனிங்னு. இதில் ஆக்சுவலி செசமி சீடு, சீவீடு ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். இந்த ஃப்ளேவர் எனக்கு பிடிக்கும், அதனால் நான் இது யூஸ் பண்ணுவேன். இதை வந்து நான் ஒரு பிளேட்டில் இங்கே கொட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து வறுத்த டோஸ்டட் செசமி சீடு இருக்குல்ல, அதையுமே இங்கே கொட்டியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இதில் ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு டெக்ஸ்சர் வந்து கிடைக்கும். பிகாஸ் இது வந்து கொஞ்சம் பிளாண்ட் இல்லை. ஸோ இதுக்கு வந்து ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு நான் வந்து இந்த 3 பக்கமும் இதில் ரோல் பண்ணிவிடுவேன். டோஃபு ஒனிகிரி ரெடி. வந்து இப்போ சாப்பிடல அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பிளாஸ்டிக் ரேப்பரில் நல்லா ரேப் பண்ணிவிடுங்க, இல்லாட்டி ட்ரை ஆகும். இல்லாட்டி ஒரு கண்டெய்னரில் நீங்கள் போட்டு கூட வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் நம்மளோட ஒனிகிரி ரெடி. ஸோ ரொம்ப ஈஸி தான் பண்ணுறதுக்கு. ஸ்டெப்ஸ் தான் கொஞ்சம் கூட, பட் ஸ்டில் ஈஸி தான். இந்த ஜாப்பனீஸ் டிஷ்ஷை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சதீஷ்க்கு ஒனிகிரி கொடுத்தாச்சு. செஞ்சதே அவனுக்கு தான். டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லட்டும். குட், நல்லா இருக்கு. உள்ள டோஃபு நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? உண்மையிலேயே நல்லா இருக்குல்ல? உண்மையிலே நல்லா இருக்கு. ஓகே, ஸோ இந்த பாருங்க கிம்ச்சியும் சைடில் வச்சு கொடுத்துருக்கேன். இது நம்ம ஹோம்மேட் கிம்ச்சி. ஓகே, என்ஜாய். நல்லா இருக்கா? எஸ். இல்ல, நீ இப்போ என்ன சொன்ன சொல்லு. ஜனவரி 7 என்னது? என்ன நாள்? நானும் காலையில இருந்து வந்து நாங்க காலையிலேயே vlog ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு சதீஷுக்கு ஞாபகம் இருக்கா பாப்போம். நானும் க்ளூ கொடுக்கேன் கொஞ்ச நாள் நேரமா. எப்போ உனக்கு ஞாபகம் வந்து? எனக்கு இப்பதான் ஞாபகம் வந்தா? எப்போ ஞாபகம் வந்து உனக்கு? எப்போ? அப்ப ஏன் என்கிட்ட நீ சொல்லல? நாங்க இருக்கலாம் இந்த விளாக்ல. நாங்க காலையிலேயே ஆரம்பிச்சாச்சு. சதீஷுக்கு ஞாபகமே இல்ல. இன்னைக்கு ஞாபகம் இருக்க பாப்பன்னு நான் இதெல்லாம் செஞ்சு வச்சாச்சு. ஆமா, அல்வாலாம் செஞ்சு கட் பண்ணலாம். நானும் அப்பதான் வந்து ட்ரெஸ்ஸை போட்டுட்டு லவ் ஆனிவர்சரிடா. நானும் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு டே இந்த ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு கிளம்பி இருக்கிறது மாதிரி இருக்கான்னு உனக்கு சரி சொல்லுங்க. கார்ல வச்சு 24 வருஷம் 25 ஆச்சு. எவ்வளவு வேகமா ஊதி பத்தியா நமக்கு கல்யாணம் கழிஞ்சு. சரி அப்படியாவது கல்யாணம் கழிஞ்சு எவ்வளவு வருஷம் ஆச்சு பத்தியா, அப்படியாவது உனக்கு லவ் ஆனிவர்சரி ஞாபகம் இருக்கான்னு பார்க்கலான்னு செகண்ட் அட்டெம்ப்ட். பரவாயில்லையே, ஆனா நான் ஞாபகமே படுத்தலைங்க. பரவாயில்ல, ஞாபகம் வச்சிருக்கான். உனக்கு எப்ப ஞாபகம் வந்து? உனக்கு எப்ப ஞாபகம் வந்து சொல்லு, உண்மையை சொல்லணும். எப்ப ஞாபகம் வந்து? திடீர்னு இப்ப நான் இருந்து வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கேங்க. இவன் வந்து இன்னைக்கு முக்கியமான நாள் ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லுவான். எப்ப ஞாபகம் வந்து? எப்படி ஞாபகம் வந்து? இல்ல, நான் அன்னைக்கு யோசிச்சு வச்சிருந்தேன். சட்டனா ஏதோ நினைச்சேன். சரி கட் பண்ணிடுவோமா அல்வாவை?
தமிழ் இது நான் இங்கிலீஷ் ஸோ ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து மகாவோட ஹேண்ட் ரைட்டிங்கை வந்து க்ளோஸ்அப்பில் காணிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே பாருங்க. ஸோ நல்லா எழுதுவா. ஆக்சுவலாக எனக்கே பிடிக்கும் மகாவோட ஹேண்ட் ரைட்டிங். எங்கள் வீட்டில் அஞ்சனாவோட ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப நீட்டாக இருக்கும், முத்து முத்தாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி மகாக்கு ஹேண்ட் ரைட்டிங் இருக்கும். இதான் இங்கிலீஷ். சூப்பர். எல்லாம் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர் பண்ணியிருக்கேன். ரூட், லீஃப், ஸ்டெம், நெக்டர், பெட்டல். வாவ், நீ அழகா சொல்லியே எல்லா ஃப்ளவரோட பார்ட்ஸும் அழகா சொல்லியே. க்யூட்டாக இருக்குது. ரூட் அழகாக இருக்குது, ஃப்ளவர் அழகாக இருக்குது, பெட்டல்ஸ் அழகாக இருக்குது. நெக்டர் சூப்பர். எல்லாமே பிங்க். அழகாக இருக்குது. 20 வேண்டாம். ஸோ சதீஷ் வந்து ஞாபகம் வச்சுருக்காங்க. நான் எதிர்பார்க்கல. ஆக்சுவலி நான் வந்து இந்த ஹல்வாவை கொண்டு போய் கொடுத்து இன்றைக்கி என்ன நாள் தெரியுமா அப்படின்னு ஞாபகப்படுத்தலாம் நினச்சேன். பட் அவங்களே வந்து நான் மறந்துட்டேன்னு நினச்சிட்டு இருந்திருக்கான். மத்தியானம் தான் வந்து இன்றைக்கி என்ன நாள் தெரியுமா, முந்தியெல்லாம் இருக்கும், இப்போல்லாம் ஒருத்தி மறக்கவே செஞ்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். நான் அவன் மறந்துட்டேன். ஓகே, நான் உனக்கு நான் அல்வா பண்ணியிருக்கேன். நான் தான் வைப்பேன். அல்வா. அல்வா. என்ன அல்வா? கேரட் அண்ட் பீட்ரூட் ஹல்வா. என்னது? அல்வா ஒட்டிக்கிச்சு. இல்லடா, அவசரப்படாத. அவசரம். நாங்க கட் பண்ண போறோம். இன்னைக்கு என்ன விசேஷம் தெரியுமா? என்ன ஆனிவர்சரி? அம்மாவும் அப்பாவும் அம்மா அப்பா லவ் ஆனிவர்சரி. மகி லவ். பிங்க் வை. பிங்கி வை. சைடுல வை. லைட் லைட்டர் வெச்சுவா. செலிப்ரேட் பண்ணுவோமா? என்ன அல்வா? மணக்கணுங்களா அல்வா? கேரட் அண்ட் பீட்ரூட் ஹல்வா. உனக்கு பிடிக்குங்களா? உனக்கு வேண்டி தான் செஞ்சேன். அங்கே வச்சு வெட்டுவோமா? அந்த இதை எடுத்துடாடி. மகி நின்னுக்கோ. நின்னுக்கோட்டே நின்று கை சுடு கொடு. கையில சுடும். கையில சுடும். Happy 20 years. Happy 20 years. Uduma. 1 2 3. Yay! Light போடு. ஓகே, ஸ்பூன் வச்சு. அதுக்கே அப்படி கிடக்க. அவதான் முதல்ல படுத்து வச்சவா. சரி சைடுல இருந்து. யாரி உட்கார்ந்தாச்சவா. தேங்க் யூ. சாப்பிடு. நீ தந்தேல சாப்பிடு. நான் சாப்பிடு. நல்லா இருக்கா? ஓகே, இதோட இன்னைக்கு vlog முடிச்சுக்கலாமா? எனக்கா? தேங்க்யூ. நல்லா இருக்கா மகா? எசன்ஸ்ல மைனிக்கு கூட ஸ்பூனை விடல. ஸ்பூனை கடிச்சு வச்சிருக்க. எல்லாருக்கும் கூட ஒரு பவுல் எடு. பவுல் எடு. சரி, இதோட இன்னைக்கு vlog முடிச்சுக்கலாம். பாய் சொல்லுங்க. எல்லாருக்கும் பவுல் எடுத்தாரேன் நான் வந்து. பாய், குட் நைட். எடு நில்லு சுத்திட்டு. குட் நைட். குட் நைட்.
பாய்.